பில் கேட்ஸ், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சச்சின் டெண்டுல்கர் இவங்க சக்சஸ்க்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்துதா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க லைஃப்ல இருந்த சில ஹாபிஸும் அவங்க திங்கிங்கை ஷேப் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிருக்கு. அப்போ உங்க ஹாபி ஜஸ்ட் ஒரு டைம் பாஸா, இல்ல உங்க ஃபியூச்சரை பில்ட் பண்ண ஒரு டூலா? நம்ம எல்லாரும் உங்க ஹாபி என்னன்னு கேட்ட உடனே ரீடிங், மியூசிக், கிரிக்கெட்னு ஒரு ஆன்சர் சொல்லுவோம். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹாபின்னா உண்மையாவே டைம் பாஸ் தானா அப்படின்னா டெஃபினெட்லி இல்ல. ஒரு நல்ல ஹாபி நம்ம திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கான்ஃபிடன்ஸ், டிசிப்ளின், பேஷன்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ண முடியும். அதுக்கு சக்சஸ்ஃபுல் பீப்புளோட லைஃப்ல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பில் கேட்ஸுக்கு ரீடிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் லைக் சயின்ஸ், டெக்னாலஜி, ஹிஸ்டரி, சொசைட்டில பல டாபிக்ஸ் பத்தி புக்ஸ் படிப்பாரு. ஸோ ரீடிங்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது இல்லாம டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ண கத்துக்கிறாரு. அதே மாதிரி பிரிட்ஜ் மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கேம்ஸும் வந்து ப்ளே பண்ணுவாரு, டென்னிஸ் ப்ளே பண்ணுவாரு, அடுத்து ஃபேமிலியோட போர்ட் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாரு. அவரோட ஹாபிஸ்ல நம்ம பாக்குறது என்னன்னா ரீடிங் மூலயமா அவர் லேர்னிங், ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் மூலமா திங்கிங், அண்ட் டென்னிஸ் மூலமா ஃபிட்னஸ். ஸோ இது நமக்கு ஒரு லெசன் சொல்லுது. ஸோ ஃப்ரீ டைம்னா வேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் இல்லை, அதை நம்ம க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார், அவருக்கு வீணா ப்ளே பண்றது ரொம்ப பிடிக்கும். தமிழ் போயட்ரி எழுதுவாரு, சயின்ஸ், பிலாசபி, லிட்ரேச்சர் மாதிரியான டாபிக்ஸ்ல புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ டெய்லி வாக்கிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஆனா கலாம் சரோட லைஃப்ல எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா தெரியுற ஒரு விஷயம் இருக்கு, டீச்சிங் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அவங்கள டீச் பண்றது, மோட்டிவேட் பண்றது ரொம்ப விரும்புவாரு. அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ஷன் ஜஸ்ட் ஒர்க் இல்ல, யங் மைண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்றது அவருக்கு ஒரு பேஷன். திங்க் பண்ணி பாருங்க, ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பிரசிடென்ட் அவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. பிகாஸ் அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்துச்சு, யங் மைண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சா கண்ட்ரிஸ் ஃபியூச்சரையே சேஞ்ச் பண்ண முடியும்னு. இதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் லேர்ன் பண்ணலாம். லேர்னிங் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது ஒரு பியூட்டிஃபுல் ஹேபிட். ஸோ சம்டைம்ஸ் டீச்சிங் இட் செல்ஃப் கேன் பிகம் அ ஹாபி. நீங்க யங்கர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஸோ நாலேஜ் ஷேர் பண்ணும்போது உங்க ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கலாம் சரோட ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு மியூசிக், ரீடிங், ரைட்டிங், வாக்கிங், டீச்சிங் அண்ட் இன்ஸ்பைரிங், அண்ட் ஆல் திஸ் டுகெதர் ஷோஸ் ஒன் திங், லைஃப்ல ஸ்டடீஸ் ஆர் ஒர்க் மட்டும் இல்லை, லேர்னிங், கிரியேட்டிவிட்டி, ஹெல்த் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ்க்கும் ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் பார்க்கலாம். கிரிக்கெட்னாவே சச்சின் தான். ஆனா கிரிக்கெட் ஃபீல்டுக்கு வெளியே கூட அவருக்கு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. மியூசிக், டிரைவிங் அண்ட் கார்ஸ், டென்னிஸ் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ், அண்ட் ஆல்சோ ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ். ஸோ கோ கார்ட்டிங், பவுலிங், பெயிண்ட் மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் இவர் என்ஜாய் பண்ணுவாரு. இதுல நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய லெசன் என்னன்னா, ஒரு ஃபீல்டுல சக்சஸ் ஆகணும்னா லைஃப் ஃபுல்லா ப்ரெஷர்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் பிரேக் இருக்கணும், ரிலாக்ஸ் ஆகணும், டிஃப்ரெண்ட் திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போதான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஹாபி இட் செல்ஃப் டசன்ட் கிரியேட் சக்சஸ். பில்கேட்ஸ் ரீடிங் பண்ணதுனால மட்டும் சக்சஸ் ஆகல, கலாம் சார் வீணா ப்ளே பண்ணதுனால மட்டும் சக்சஸ் ஆகல, சச்சின் ஹாபிஸ் என்ஜாய் பண்ணதுனால மட்டும் சக்சஸ் ஆகல. ஸோ தேர் சக்சஸ் கேம் ஃப்ரம் ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், டெடிகேஷன் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். Sometimes a hobby can change a space where you learn, experiment, relax and start again. ஸோ எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலாம், கெரியர்ல செட்பேக் வரலாம், ஒரு அட்டெம்ப்ட் ஒர்க் ஆகாம போகலாம். பட் யூ கேன் ஆல்வேஸ் டெல் யுவர் செல்ஃப், நான் இன்னும் லேர்ன் பண்ண முடியும், நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஹாபின்னா ஜஸ்ட் டைம் பாஸ் இல்லை, இட்ஸ் அ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் யூ மேக் இன் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியை சூஸ் பண்ணுங்க, அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேபி ஒன் டே அந்த ஸ்மால் ஹாபி உங்க ஸ்ட்ரென்த்தா மாறலாம், உங்க ஸ்கில்லா மாறலாம், உங்க பேஷனா மாறலாம், ஈவன் உங்க கெரியரா கூட மாறலாம். இப்போ உங்க டர்ன். உங்க ஹாபி என்னன்னு கமெண்ட்ல ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. அந்த ஹாபி உங்க லைஃப்ல என்ன சேஞ்ச் பண்ணுச்சுன்னு முடிஞ்ச ஒன் லைன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கும் ஒரு நியூ ஹாபி ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் யூஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் கண்டென்ட்டுக்கு நம்ம ஜேர்னில ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் யூபிஎஸ்சி கீர்த்தி ப்ரெப் ஃபார் மோர் கான்செப்ட்ஸ். தேங்க்யூ.